வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: சென்னை உட்பட 6 நகரங்களில் குறுகிய கால புதுமை தொழில்நுட்பத்துடன் கூடிய வீட்டுவசதி திட்டத்திற்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கோவிட் தடுப்பு மருந்து தொடர்பான நிபுணர் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பூசியை வழங்குவதற்கு தயாராக இருக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை 10ஆம் தேதி வரை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் ரஹானே 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சென்னை உட்பட 6 நகரங்களில் குறுகிய கால புதுமை தொழில்நுட்பத்துடன் கூடிய வீட்டுவசதி திட்டத்திற்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வருடாந்திர விருதுகளையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் வழங்குகிறார். கோவிட் தடுப்பு மருந்து தொடர்பான நிபுணர் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்தின் உடனடி பயன்பாட்டிற்கான அவசர ஒப்புதல் வழங்குவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இதற்கிடையே இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை விநியோகம் செய்வதற்கு தயாராக இருக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தடுப்பு மருந்து செலுத்துவது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மாநில அரசுகளின் சுகாதாரத்துறை செயலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான ஒத்திகை நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநிலங்களின் தலைநகரங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது. கோவிட்-19க்கான தடுப்பு மருந்தை அனைவருக்கும் செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது. ஒத்திகை நடைபெறவுள்ள இடங்களில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விரிவான நெறிமுறைகள் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் காலத்திலும் தமிழகம் அதிக அளவு தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நேற்று திருச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த காலகட்டத்தில் 64,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 74 நிறுவனங்கள் தொழில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள், மாணவர்கள், மகளிர் உட்பட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றாமல் கிடப்பில் வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளும் முழுமையாக நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார். விவசாயிகள் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் நடுச்சேத்தி ஊராட்சியில் கால்நடை மருத்துவ கிளை நிலையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். மாநில அரசின் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கறவை பசுக்கள், விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். ஆண்டு புத்தாண்டு பிறந்ததையொட்டி உலகம் முழுவதும் கட்டுப்பாடுகளுடன் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கோவிட் காரணமாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனத்தின் சார்பில் மனநல ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள அந்த நிறுவனத்தின் சமூக நலத்துறை பிரிவு தலைவர் டாக்டர் அமர்நாத் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இதற்கென கட்டணமில்லா தொலைபேசி வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மன உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உடனே தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இந்த இலவச உளவியல் சேவைகளுடைய எண்ணானது
1-800-599-019. இந்த நம்பர்ல நீங்க எந்த போன்ல இருந்து வேணாலும், எந்த மொபைல் நெட்வொர்க்ல இருந்தாலும், எந்த லேண்ட்லைன்ல இருந்தாலும் நீங்க இந்த போன் கூப்பிடலாம். கட்டணம் இல்லா தொலைபேசி இது. நீங்க யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். யாருக்காச்சும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஒரு பிரச்சனைக்குரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, குழப்பமான மனநிலை இருக்குது, தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள் அடிக்கடி வருது, சமூக உறவுல உங்களுக்கு சிக்கல் இருக்குது, அல்லது கொரோனா வைரஸ் பற்றி உங்களுக்கு அதிதீவிர ஒரு அச்சம், பயம் இருந்தாலோ, அல்லது ஒரு செயலை நீங்க அறியாமையே திரும்ப திரும்ப செய்றீங்க, அதிகமான சந்தேக எண்ணங்கள் வருது, நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, அல்லது உங்களுக்கே தெரியுது உங்க மனநிலையில ஒரு மாறுபாடு இருக்குது, யாராச்சும் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியப்பட்ட பட்சத்துல இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை குறித்து நீங்க தாராளமா பேசலாம். இந்த எண்ணில் நீங்க கூப்பிடும் போது இது உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நாங்க ஒரு கான்பிடென்ட்டா நாங்க வச்சுக்குவோம். யாருக்கு இதை பத்தி நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். மாற்றுத்திறனாளிகளும் தங்களுக்கான திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று டாக்டர் அமர்நாத் தெரிவித்தார். ஊனமுற்ற நபர் இருக்கிறீங்க, தங்களுடைய ஊனத்துக்கு தேவையான சேவைகள் தேவையோ, அல்லது என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இதுக்கு தகுந்த நான் யார்கிட்ட போய் பார்க்கணும், எப்படி நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதற்கு தேவையான ஆலோசனை கொடுப்பதற்கும் இங்க நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனை மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டும், உங்களுக்கு தேவையான ஒரு வைத்தியத்தையும், உங்க பிரச்சனைக்கு நல்ல ஒரு எப்படி இதை சரி பண்ணலாங்கிற ஒரு கருத்தையும் உங்களுக்கு சொல்லும். இலவச உளவியல் சேவை முழுவதுமாக அரசினால் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனம் முட்டுக்காடியில் உள்ளது, சென்னையில. இந்த நிறுவனம் தான் இந்த செயலை எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. போன் பண்ணி பேசி நாளைக்கு அதுல எதுவும் பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பாதுகாப்பாக வேற யாரோருக்கும் கொடுக்காமல் நாங்கள் வச்சிருப்போம். அதனால எங்கள் சேவையை நீங்கள் பெற்று பயனடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 10ஆம் தேதி வரை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் லேசான மழையும், ஏனைய உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவருக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜனவரியிலும் 10 தேதி வரை இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து வாய்ப்பு இருக்குது. குறிப்பா உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும். வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அக்டோபர்ல இருந்து டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சராசரி 744 மில்லிமீட்டர். நமக்கு கிடைச்சது 1040.8 மில்லிமீட்டர் மழை கிடைத்திருக்குது. இது சராசரியை விட 33 விழுக்காடு அதிகம். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $51 உள்ளது. தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. தெலங்கானாவில் போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வினித் கோத்தாரி குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ரயில்வே வாரியத்தின் தலைவராக திரு சுனீத் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாமில் 1089 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் போட்டித் தேர்வுகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கார்த்திகா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் காரவள்ளியில் மினி கிளினிக்கை ஆட்சியர் திரு மெஹராஜ் நேற்று திறந்து வைத்தார். சேலம் மாவட்ட வேளாண் விற்பனைக் குழு தலைவராக திரு செல்வதுரை பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுவரை 88,830 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார். ரஹானே 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பந்துவீச்சு பிரிவில் அஸ்வின் 7வது இடத்திற்கும் பும்ரா 9வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். ஆல்ரவுண்டர் பிரிவில் ஜடேஜா தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் கோவிட்-19 காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 3 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை இந்தியாவின் லியோன் மெண்டோன்கா பெற்றுள்ளார். இந்தியாவின் 67வது கிராண்ட் மாஸ்டராக இவர் உருவெடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சென்னை உட்பட 6 நகரங்களில் குறுகிய கால புதுமை தொழில்நுட்பத்துடன் கூடிய வீட்டு வசதி திட்டத்திற்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கோவிட் தடுப்பு மருந்து தொடர்பான நிபுணர் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பூசியை வழங்குவதற்கு தயாராக இருக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை 10ஆம் தேதி வரை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் ரஹானே 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.